வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ மற்ற தெய்வங்கள் சாந்தமான தெய்வங்களை நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அந்த அம்மாக்களுக்கெல்லாம் வந்து ஊருக்கு நடுவில் கோயில் இருக்கும். பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரி, பெரியாயி அந்த அம்மாங்களுக்கெல்லாம் வந்துங்க கிராமப்புறங்களில் தனியாக தான் இருக்கும் கோயில். வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான்ற மாதிரி தான் கோயில்கள் இருக்கும். பெரும்பாலும் சுடுகாடு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் சென்னை மற்ற நகர்ப்புறங்களில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒதுக்குப்புறமாக இல்லாமல் கோயில்கள் வந்து மக்கள் வாழும் இடங்களுக்கு நடுவுலேயே கூட இருக்குது. ஆனாலும் அந்த அம்மா வந்து அங்காள பரமேஸ்வரி, பெரியாயி இவங்களாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷ தெய்வங்கள். பெரியாயினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த வானத்தை பார்த்த மாதிரி அண்ணாந்த கோலத்தில் படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரியாயி. அவங்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் சுடுகாட்டில் தான் கோயில்கள் இருக்கும். சுடுகாடு பக்கத்தில் தான். அங்காள பரமேஸ்வரியே அப்படி தான். அந்த அம்மா கோயில் கொண்டிருக்கிற இடம் பெரும்பாலும் சுடுகாடுகளில் தான் இருக்கும். காளி அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில் கோயில் கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள்ங்க. மலையனூருமே அப்படித்தாங்க. அந்த கோயில் கொண்டிருக்கிற இடம் சுடுகாடு தான். ஆனாலும் அந்த அம்மா வந்து அதாவது துடியான தெய்வம். அதாவது நம்ம ஒரு வேண்டுதல் செஞ்சால் அந்த உடனே நடந்ததுன்னா அப்போ அதுதாங்க துடியான தெய்வம். அந்த மாதிரி அந்த அம்மாட்ட நடக்கும். அதனால தான் வந்து நிறைய மக்கள் வந்து மலையனூரில் இப்போ வரையிலும் அமாவாசையானா அப்படி கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு அப்படி குவிகிறாங்கன்னா அந்த அம்மா ஒரு சின்ன வேண்டுதல் வச்சா கூட அப்படியே செய்யும். அந்த ஒரு நம்பிக்கைக்காக தாங்க. அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து சாந்த சுரூபிக்கு சாந்த சுரூபி. பக்தர்களுக்கு அந்த அம்மா சாந்த சுரூபி. ஆனால் பக்தர்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அங்காளி பயங்கர ஆக்ரோஷ ரூபம் கொண்டு எழுந்தானா அந்த அம்மா எப்படி ஒரு ஆக்ரோஷமாக வருவாளோ அந்த மாதிரி. ஆக்ரோஷ ரூபம்னா எப்படி? மண்டை ஓடு மாலையும் அந்த அந்த அம்மாவுடைய கோலம் எப்படின்னாங்க, நல்ல கோழி முட்டை கண், அந்த கோடாலி பல், தலைவிரி கோலமாக பல் அப்படியே எலும்பு கடிச்சிட்டு அப்படி நின்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஆக்ரோஷ ரூபம். அந்த மாதிரி அந்த அம்மா அப்படியே வாரி, ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாரி தின்னுட்டு போயிடுவானே அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவா அந்த அம்மா. உண்மையாக தான் அது. அதாவது ஒன்று வம்சத்தையே கருவறுத்துருவா. அங்காள பரமேஸ்வரி, பெரியாயி, காளியெலாம் இவங்கெல்லாம் அப்படியே பயங்கரமான ஆக்ரோஷமான ரூபங்கள். ஆனால் அவங்கள குழந்த மாதிரி வணங்குற தெய்வங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, மக்களும் இருக்க தாங்க செய்கிறாங்க. இன்னுமே நிறைய பேர் காளின்னா அவள் குழந்தையாச்சே அப்படின்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி